Hello friends, welcome back to our channel Simply Ari. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற பைப் கிளீனர் ஃப்ளவர் மேக்கிங் ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். டேட் வந்து May 7 and 8 ஆஃப்டர்நூன் 2 PM to 5 PM இந்த கிளாஸ் நடக்கும். லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணுறது சில்க் காட்டன் ஃபேப்ரிக். ஸோ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு 18 inch ரவுண்ட் ஃப்ரேமில் இந்த கிளாத்தை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒர்க் பண்ண போகிற பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதோட எண்டிங்கில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் க்ராஸ் லைன் போட்டுட்டு எண்டிங்கில் ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நடுவில் ஒரு 1/4 inch அளவு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மோட்டிஃப் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து 2 மோட்டிஃப்க்கும் நடுவில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த நெக்கோட பேட்டர்ன். இதுக்கு நீங்கள் ட்ரேசிங் எதுவுமே ரெடி பண்ணணுன்ற நீட் இல்லை, ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக் லைனில் ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போட்டு நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நட்வர்லால் பிராண்டில் ஷேட் நம்பர் 1, 2, 3 சரி எடுத்திருக்கேன். சிங்கிள் ஸ்டாண்ட் போதும். நீடில் வந்து தொல்ல பிராண்டில் நம்பர் 13 யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேஸ் செயின் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஜரி த்ரெட் வச்சு 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறேன். ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற ஜரி செயின் பக்கத்துலேயே இந்த சில்க் த்ரெட் வச்சும் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நல்லா திக்காக நம்ம நெக் லைனில் ஒர்க் பண்ணுறனால டெய்லர்ஸ்க்கெலாம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் பெடலிங் மிஷினில் அவங்க அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் கூட நல்லா நீட்டான ஃபினிஷிங் வரும். ஸோ இந்த லைனும் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். சில்க் த்ரெட் வச்சு டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பக்கத்தில் நான் வந்து கட் பீட்ஸ் ஒரு லைன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ சில்க் த்ரெட் செயின் லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கிட்டேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த கட் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பீட் கலர்லேயே இருக்கிற நார்மல் மிஷின் த்ரெட் நான் யூஸ் பண்ணுறேன். கிளாத் கலரில் இருக்கிற த்ரெட் நம்ம யூஸ் பண்ணோன்னா கட் பீட் வந்து ஃபேடான மாதிரியான லுக் உடனே கொடுக்கும். ஸோ கட் பீட் கலர்லேயே இருக்கிற த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேடான லுக் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் கோல்டன் த்ரெட்டே எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து SG பிராண்ட் கட் பீட். இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். நெக்கோட பேஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ சைடில் இருக்கிற டிசைன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4M சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், டல் கோல்டில் உள்ளது. அண்ட் நீடில் நம்பர் 5ல் 7/7 14 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்து செட் பண்ணியிருக்கேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ நடுவிலேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நீடில் த்ரெட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஹோல்குள்ளே பஞ்ச் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக வச்சுக்கலாம். ஸோ பொறுமையாக ஃப்ரேமுக்கு கீழே ஃபுல் த்ரெட்டையும் இழுத்தோன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸ் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதே மாதிரி தான் சைடில் இருக்கிற லைன்ஸ்க்கும் ஒர்க் பண்ண போகிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு நீடில் த்ரெட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற ரவுண்டுக்கு நேராக சீக்வன்ஸ் வச்சு அதுக்குள்ளே நீடில் பஞ்ச் பண்ணணும். த்ரெட்டை இழுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இழுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்திங்கன்னா அந்த நாட் ரொம்ப சின்னதாகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த 3 லைனுக்கும் இதே மாதிரி நாட் ஒர்க் முடிச்சுட்டு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இருக்கிற சின்ன சின்ன கேப்பெல்லாம் நான் கட் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நம்ம லாங் நாட் போட்டோம்ல, கரெக்டாக அது கீழே இருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஒரு 4 கட் பீட்ஸ் லோட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக நேராக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற இந்த கேப் ஃபில் பண்ண போகிறோம். கட் பீட் பக்கத்துலேருந்தே த்ரெட் எடுத்துக்கலாம். 3 பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த கேப்குள்ளே ஸ்டிச் பண்ண போகிறோம். கட் பீட் கிட்டேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி த்ரெட் எடுக்கும் போது அந்த சில்க் த்ரெட்டும் நமக்கு கொஞ்சம் சேர்ந்து நீடில் வர மாதிரி இருக்கும். பொறுமையாக எடுத்துக்கணும், இல்லைனா சிக்காயிடும். இந்த கேப்லேயும் ஒரு 3 கட் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு 2 லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் நடுவில் இப்படி கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கிறேன். கட் பீட்ஸ்க்கு பதிலாக நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜர்தோசி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டான ரிச் லுக் கொடுக்கும். இப்போ இந்த கட் பீட்ஸ்லேயே நம்ம முடிக்கும் போது ஒரு சுகர் பீட்ஸ் ஆர் 2mm பீட்ஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற டிசைனை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த நெக் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேம் டிசைன் தான் ப்ளவுஸோட பேக் நெக் அண்ட் ஸ்லீவோட பார்டர்லேயும் வரும். 1 டேயில் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான டிசைன் தான் இது. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ஒரு 4லேருந்து 5 நீடிலில் நீங்கள் த்ரெட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆல்டர்னேட்டாக மாற்றி ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.